ஷிடா சார் கேம் எடுத்தா வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்போம்மா. இன்றைக்கி நம்ம தயங்கண்ணக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ கிட்ட ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன்டா. நான் ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் அதெல்லாம் போடுறேன். அப்புறம் இந்த ஒன் ஷாட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு பிளிஸ்ஸான சினரின்னு வச்சுக்கலாம். இல்லைனா சப்போஸ் என் அண்ணாவை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம். எனிவேஸ் ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்குள்ளே போகலாம். இதில் தயம் மிலிட்ரி சர்வீஸ் போயிட்டு அது முடிகிற ஸ்டேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் தானே இது. ஓகேடா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. இது வேணாம், இது வேணாம், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே, நமக்கு வராது, இது இது ட்ரை பண்ணலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு ஓடி போகிறீங்க. அது கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஏதோ குக் பண்ணுறதுக்காக திங்ஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் தயம் காரில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அவனோட மிலிட்ரி சர்வீஸ் முடிஞ்சுட்டு அந்த மாதிரி உங்களை நினச்சி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே வரான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்பேக்கி இருக்கும். ஸோ அதை வச்சு ஓப்பன் பண்ணி சவுண்டே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே உள்ளே வரான். நீங்கள் பெட்ரூமில் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மேலே போகலான்னு வரான். ஆனால் கிச்சனில் ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு அவன் கிச்சன் சைட் ஸ்லோவாக வரான். வந்து ஒளிஞ்சிருந்துட்டு பார்க்குறான். நீங்கள் ஏதோ சமைக்கிறேன்ற பேரில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியுது. என்ன பண்ணுறாங்க, இது ஹக் பண்ணலாமா? ஓகே, அதே பண்ணலாம் அப்படின்னு ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் வச்சு கிட்ட வரான். நம்மள்கிட்ட சைடில் பார்க்கும்போது நீங்கள் அந்த டிஷ்ஷை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால அது பர்ஸ்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. பட்டுன்னு அவன் போய்ட்டு ஆஃப் பண்ணுறான். நீங்கள் திரும்பின வேகத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனை பார்த்துட்டு அவனும் உங்களே பார்க்குறான். பட் அவன் கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்ருக்கான். தயம் எப்போ வந்த அப்படின்னு வேகமாக போய் ஹக் பண்ண போகிறீங்க. அப்போ அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கரால் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். என்னடி இது, என்ன வித்த காட்டிகிட்ருக்கியா, வெடிச்சிருந்தா என்னடி ஆகுறது அப்படின்னு அப்படி சைடில் திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஃபோன் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து கேமரா ஆன் ஆகிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் தயாவுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்துருக்கீங்க. எல்லாம் ஓகே தான். இப்போ சப்போஸ் நான் வரலன்னா இது வெடிச்சு மயிறு தயம் சரி விடு, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. நீ வரலனாலும் நான் அதை ஃபஸ்ட்டே பார்த்துருப்பேன். வந்தனால நான் பார்த்த மயக்கத்தில் நான் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னு கிட்ட போயிட்டு அவன் பட்டன்லாம் அப்படியே நோண்டிட்டு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி பேக்கெட்டை ரப் பண்ணிவிட்டு சரி என்ன பண்ணிட்டுருக்க ஷாமின்? நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்ல, அத்தனை ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். உன் பொண்டாட்டிக்கு தான் ரொம்ப ஸ்பைஸியாக தான் பிடிக்கும், அதனால தான் செஞ்சேன். சரிடி சாப்பிட போயிட்டு வரேன். தயம் டேஸ்ட் பண்ணி பாரு. இதுக்கு அவங்க 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சொல்லுதா 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அப்படி போட்டு விட்டேன். இது அதுக்கே தாங்காது. ஹலோ மச்சான், அதுக்கு செகண்ட் சர்வீஸா? அதோ வந்துட்டேன் மச்சான், நாட்டுக்காக உயிரே குட் பண்ணுறானா அப்படின்னு அப்படியே எட்ட போகிறான். நீங்கள் காலர் பிடிச்சி ஃபேஸ் அப்படி கிட்ட எழுக்கிறீங்க. எங்கே போகிறேன்? அது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இன்னொரு 18 months எக்ஸ்ட்ராவாக வண்டி, அதனால் நானும் ஜேகே எல்லோரும் போகிறோம். எங்க என்ன பார்த்து சொல்லு, ஏன் சத்தாரையை பார்த்து சொல்கிறீங்க? அது வந்து இங்கே பார்த்து சொல்லுன்னு சொல்லுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஐஸ் அப்படியே பார்க்குறான். ஒரு 2 minutes அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. அவன் பட்டு அவங்க டேர்ன் பண்ணி உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஒன்றே கிஸ்ஸை பிரேக் பண்ணி தயம் இது டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. என்னது? ஏய் ப்ளீஸ் தயம், நான் எவ்வளோ ஆசையாக செஞ்சேன் தெரியுமா? என்னங்க செஞ்சேன்? உனக்குன்னு செய்யலை, நானும் நீ மாதிரி இல்லை தயம், சாப்பிடு அப்படின்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து ஊட்ட வரீங்க. அவர் மாதிரி திணறிட்டு வேணாண்டி, ரொம்ப காருண்டி, உப்புனாவே சொல்கிறேனே, காரம் வேணாம் ப்ளீஸ், உனக்கு தெரியும்ல, வேணும் டீஸ் பண்ணாதீ ப்ளீஸ் ப்ளீஸ்
ஆர்டர் கொடுத்து பண்ணுறா. அதெல்லாம் வேணாண்டி, அதெல்லாம் ஒரு ஃபீலோட பண்ணுண்டி. அப்போ என்ன அப்போ வேணாம், இப்போ வேணாண்டி. அப்போ என்னை கிஸ் பண்ண உனக்கு ஃபீல் வராதா? ஆரம்பிச்சிட்டா. விரி சாப்பிட்றேன், வந்து சாப்பிட்றேன். இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிச்சன் விட்டு மேலே ரூமுக்கு போகலான்னு போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டு பட்டு உங்களுக்கு ஏதோ ஹிட் ஆகிட்டு வேகமாக அவன் பின்னாடியே ஓடுறீங்க. தேங்க் நிமிஷம் என்ன என்னாச்சுடி? அப்புறமா போய் குளிங்க, இப்போ சீக்கிரமாக குளிச்சு என்ன பண்ண போகிறேன்? உனக்கு தான் குளிக்கிறதுனா பிடிக்காதே. பின்ன என்ன நீ தானே சொல்வேன், அதனால தான்ப்பா சொன்னேன். எனக்குலாம் பிரச்சனை இல்லை. சரிடி, எனக்கு இப்போ குளிக்கணும்டி, போயிட்டு வரேன்டி. போகிறானே தயம், எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குற, ஒரு கிஸ் கூட ப்ளீஸ். ஐயோடா, இப்போது கிச்சனில் வச்சு என்ன பண்ண? அதானடி பண்ணேன். என்னாச்சு? ஸோ நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை நோண்டிக்கிட்டே அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே நிற்கிறான். என்னடா ஹக் பண்ண இப்படி பண்ணுற? அது ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்டி, ப்ளீஸ் டி. வேணாம் தாயம், வேணாமே ப்ளீஸ். நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு உங்களை லைட்டாக தள்ளி விட்டுட்டு அவன் வேகமாக மேலே போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே ஓடி போகிறீங்க. வேகமாக போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வெளியே தயாங்கன்னு கத்திட்டு நிற்கிறீங்க. என்னடி ஆச்சு? அது அப்படின்னு ரூம்குள்ளே எட்டி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை போ. கிறுகு பிடிச்சிச்சாடி உனக்கு? அதெல்லாம் இல்லை, நீ போ. சரி அப்படின்ட்டு சவுனும் உள்ளே வரான். பெட் மேலே லேப்டாப்பை ஆன்லேயே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஏன்டா ஆன்லேயே இருக்குது, ஆஃப் பண்ணான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். நீங்கள் வேகமாக போய்ட்டு மறைச்சிக்கிட்டு, நான் ஆஃப் பண்ணிக்கிறதாயா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. ஏன் பெட்டு படம் பார்த்துட்டு இருந்தியா? போ. அதெல்லாம் இல்லை, நடிக்காதடி தள்ளு. ஐயோ தயம், நீ இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா தயம், இதை ஆஃப் பண்ணி தானே வைக்கணும், நான் பார்த்துக்கிறேன். இல்லையே, உன் நெல்லிவெல்லாம் சரி இல்லையே. ஒன்றும் இல்லை. என்ன புது எஃப்எஃபா? சொல்றீ? நான் எஃப்எஃப் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாளாச்சு தயங்க. ஏன் தயங்க இப்படிலாம் சொல்கிறேன்? செத்தல், நான் பார்த்துக்கிறேன். தயம் ப்ளீஸ். தள்ளுறி அப்படின்னு உங்களை தள்ளிட்டு அவன் போய்ட்டு லேப்டாப்பில் பார்க்குறான். அப்போ அவனோட ஃபோட்டோவில் ஜோக்கர் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு உங்களை அப்படியே சைடாக திரும்பி மறைக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி நெறிஞ்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. என்ன வேலை இது? அது வந்து எது இதை பண்ணீங்க ஃப்ரேம் போட? கேட்கல. ஒன்றும் இல்லை தயம், சும்மா ஃப்ரேம் போட்டு சும்மா இங்கே மாட்டலான்னு. அப்போ நானும் ஒரு சும்மா ஃபோட்டோ எடுத்துவா. என்ன ஃபோட்டோ? சும்மா எதுவுமே இல்லாமல். ஃபோன் ரெடியாக இருக்குடி, நீ மட்டும் ரெடி ஆகிக்கோ. இப்போது நான் சும்மா பண்ணேன், டெலீட் பண்ணிடுறேன். நானும் பார்த்து டெலீட் பண்ணிடுறேன்டி. நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே திரும்புறீங்க. ஸோ அவனும் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகலான்னு போகிறான். அப்போ நீங்கள் போய்ட்டு அவன் ஷர்ட்டு பிடிச்சி பட்டுன்னு இழுக்கிறீங்க. என்னடி? இல்லை, ஒரு சாங் சூப்பராக இருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். எந்த சாங்டி? அதான் சார், என் புருஷன் அவனோட பொண்டாட்டி கேட்டான்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சாங் ரிலீஸ் பண்ணினால அந்த சாங் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. வின்டர் அஹெட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நீ எதுக்கு எல்லோரும் தூங்க வைக்க பாட்டு பாருன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு வைப்பாக இருக்கா எங்கேயாச்சும் அப்படியே படுத்தோன்னா அப்படி இங்கேருந்து இட்டாலி போகிற வரைக்கும் அப்படி தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சொல்லாமல் ஒன்றா சாங் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற. சொல்லாமல் என்ன அப்படி சொல்லுவேன். ஜங்குக் சாங் எப்படி போட்டோன்னே எப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் நீ மூடுறி, நீ மூடுன. சரி, உண்மையாக உனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். அங்கங்கே இந்த சாங் என்ன லெவலில் போயிட்டுருக்கு, பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோதான். ஆளை பாரு. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே
உங்ககிட்ட போயிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரசிச்சுட்டே இருந்தேன், கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொன்னால் நீ எவ்வளோ சீன் போடுவேன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன். சும்மா நீ அழகாக இருக்குன்னு சொன்னாலே எப்படி கெத்து காட்டுவீங்க சார். உங்ககிட்டலாம் ஒத்துக்க மாட்டேன்டா. சரி தயம், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிடி. ஐயோ, ஆனால் மானிக்கிட்ட மைண்டு சொல்லாமல் இருக்க விடலையே. தயம், குளியவா வேணாமா? இல்லை, அதில் நீ ரொம்ப அழகாக இருந்த, சைட் அடிச்சுட்டே இருந்த. அழகத்தையே தெரியும்டி இந்த தயாங்க அழகுன்னு. இதுக்கு சொல்கிறதே இல்லை, சீன் போடுறத பாரு, திமிரு பிடிச்சவன். சரி சும்மா சொன்னேன், நீ அவ்வளோ அழகாலாம் இல்லை. ஓ சரி, நான் போய் குளிக்கிறேன். அப்படி நான் உள்ளே போகிறேன். தயம், நீயே வியர்டாக நடந்துக்கிறேன். நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். நானும் வரேன். எங்கே? ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நாள் ஆச்சு? ஓ நம்ம நைட்டு குளிக்கலாம். இப்போது எனக்கு வேலை இருக்குடி. என்ன வேலை இருக்குது? அதுதான் நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் 2 months வரைக்கும் பிரேக் சொல்லிட்டு. ஆமாம், காலைல 7 மணி நியூஸில் சொன்னாங்க பிரேக்குன்னு. அது இல்லைடி, இந்த அண்ணன் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு எல்லா திங்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அவன்கிட்ட போய் கொடுக்கணும். ஐயோடா, ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாராம்மா? அவர் பெரிய மைனரு, எடுத்துகிட்டு போக மாட்டார். நீ போய் கொடுக்க போகிற? இல்லை, எனக்கு புரியல. என் பர்த்டே அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அவனை எடுத்துட்டு சுற்றி அதை வாங்கணும் இதை வாங்கணுன்னு. அப்போ உனக்காக எல்லாத்தையும் தூக்கிட்டு நின்னான்ல, இப்போ நான் தூங்கினா உனக்கு வலிக்குதாடி? இது வேறையா? எல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அப்போது. ஏய், அவளை எதுவும் சொல்ல, நல்லா பையன்டி அவன், அதெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் தான் சொன்னான், இதெல்லாம் இங்கேயே கிடச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கிறேன்னா. ஏன்டா லூஸ் மாதிரி யோசிக்கிறேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அதானே, எனக்கு பொண்டாட்டி இருக்கா என்ன? ஏய், கொடுக்கறதுல என்னடி இருக்கு? அதான் அப்படியே ஜாலியாக கொடுத்துட்றாங்க. இப்போ நீ போறியா? போயிட்டு வந்துடுவேன்டி. நீ போனால் வர மாட்டியே. அப்போ நீயும் வா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். உன் ஃப்ரெண்டு தானே இருக்காங்க. அவளை பார்த்தா நான் வரமாட்டேனே. ஐயோ அம்மா, அவளுக்கு மகா நட்படா. பொடி நீங்கள் 2 பேரும் போங்கடி எங்கேயாச்சும். சரி, நான் உன் கூட இப்போது நானும் வரேன் அப்படின்னு அவன் அப்படியே தள்ளிட்டே பாத்ரூம் போயிடுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு புரியல. நீங்கள் அவன் வந்து ஹாப்பியில் இருக்கிறதுனால அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஏய், அது வந்து என்ன எப்படி நிற்கிற? கலட்டு. அப்போ ஒரே ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணிவிட்ட, கலட்டவா? அப்புறம் வேணாமா அப்படி சொல்லிட்டு சோனா அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் சைட் திரும்பி நின்றுட்டு 2 பேர் மேலேயும் அப்படியே தண்ணி ஊற்றுது. ஸோ நீங்கள் போய்ட்டு அவனை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறீங்க. தயம் பா, என்ன ஆம்ஸு, நான் கேட்டிருந்தேனே இதெல்லாம் பண்ணேன். உனக்காக யார் பண்ணா? நான் சும்மா பண்ணேன்டி, கொஞ்சம் அப்படியே கெத்தாக இருக்கும்னு பண்ணேன். ஐயா ஒத்துக்காத, அப்படியே நான் கேட்டிருந்தேனே பண்ணேன், எனக்கு தெரியும் அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்காக தான் என் புருஷன் இது பண்ணான், எனக்காக தான் என் புருஷன் இங்கிலீஷில் சாங் ரிலீஸ் பண்ணான், எனக்காக தான் என் புருஷன் எல்லாம் பண்ணுறான், எனக்கு தெரியும், நீ சொல்லலைனாலும் அதான் உண்மை, போ. சரி உண்மை. ஏய், நீ ஏன் திரும்பியே நிற்கிற? திரும்புடா. என் அழகை பார்த்து கற்பழிக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நீ பண்ணுறதை விடவா? திரும்புங்க. ஐயோடா, என்ன மரியாதைலாம் கூடுது. அவன் திரும்பவே மாட்டான். ஸோ நீங்கள் கடுப்பாயிட்டேன், அவன் அப்படியே வேகமாக பிடிச்சி திருப்புறீங்க. அப்போது அவனுடைய நெக்குக்கு கீழே லெஃப்ட் சைடில் ஏதோ தழும்பு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு, தயம் என்ன இது? அவன் சைலண்ட்டாகவே இருக்கான், எதுவுமே பேச மாட்டான், ஒரு மாதிரி சைடாகவே பார்த்துட்டு. நீங்கள் அவன் ஃபேஸை பிடிச்சி திருப்பி என்னன்னு கேட்டேன். ஏன் அவ்வளோ என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே வெளில வரீங்க. நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த காயத்து மேலே தான் இருக்குது. எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஸோ நீங்கள் இருந்துட்டு
அவனை திருப்பி, என்ன ஆச்சுன்னு சொல்லு தயம். இது ஏன் அப்படி இருக்கு? ஒன்றும் இல்லடி, சிவியரான எதுவும் இல்லை. ட்ரைனிங் அப்போ இது நடக்கிறதுலாம் சகஜம்தான், விடு. ஆனால் இதுக்கு எதுவும் தயம், என்ன தயம் எனக்கு இது அப்படின்னு ஸ்லோவாக அதை அப்படி டச் பண்ண போகிறீங்க. சாஃப்டாக அங்கே டச் பண்ணிகிட்டே அப்படியே யோசித்து பார்க்குறீங்க. அவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களோட டச் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அவனுக்கு அங்கே அவ்வளோ காயம் இருந்தாலும் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணா, நீங்கள் ஹக் பண்ணும்போதெல்லாம் அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஹக் பண்ண வரும்போது அவன் பெயினில் கத்திருந்தா நீங்கள் ஹர்ட் ஆயிடுவீங்கன்னு அது எதுவுமே சொல்லாமல் அந்த பெயின் அப்படியே அவன்கிட்டே வச்சுருந்துருக்கான். ஸோ அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. அவன் அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி, ஓய் என்ன அழறியா? இல்லை. ஏன் இது சொல்லலை? ஆசையாக பொண்டாட்டி கட்டிப்பிடி வந்தா சொல்லி அவளை மூட் ஆஃப் பண்ண சொல்கிறியா? அதுக்குன்னு தயம் எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது தயம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இப்போது அந்த காயத்துக்கு என்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படி எதுவும் தெரியாமல் அப்படி திணறி போய்ட்டு நிற்கிறீங்க. அவன் எதுவும் சொல்லாமல் பட்டுன்னு உங்களை அப்படியே நிற்க பிடிச்சி, எதுவும் வேணாம் இப்படி கொஞ்சம் நேரம் இரு. நீங்களும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, வலிக்குதா? எவ்வளோ டைட்டாக வேணால் ஹக் பண்ணிக்கோ, வலிக்கலடி. போய் தானே சொல்கிறேன். உண்மையா? அப்படியே கொஞ்சம் நேரம் ஹக் பட்டுறானுக்கு ஜேகேவோட ஏய் அந்த பிக்சர் அவனோட திங்ஸ்லாம் கொடுத்துட்டு வரணும்டி, இரு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். அப்போ நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஆனால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்னடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதோ சும்மா ஒன்றும் இல்லை, நீ போ வேணாம், ஜேகேவே வந்து எடுத்துக்க சொல்லு. ஏன்? உனக்கு காயமாக இருக்குது, நீ வீட்டிலே இரு. நான் பக்கத்து ஊருக்கா போகிறேன், தோறுகடி அவன் வீடு கொடுத்து வந்துடுறேன். ஏன்? லூஸு, எனக்கு வலியிலடி, நீ நடிக்காது சரியா? நடிக்கிறேனா? போ, எனக்கு என் மேலே பாசமே இல்லை. பாசம் இல்லையா? ஏன் இப்போது? அதெல்லாம் இருக்குடி, சரி நீ வா, நீ உன் ஃப்ரெண்டை பாரு, நான் அதெல்லாம் கொடுத்துட்டு வரேன். சரி நான் அப்படின்னு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. ஸோ 2 பேரும் ரெடி ஆகிட்டு ஜேகேவோட வீட்டுக்கு போகிறீங்க. காரில் போயிட்டுருக்கும்போது தயம் வந்துட்டு, ஓய் சிலுக்கு. என்ன தயம்? ஏன்டி பேரஞ்ச மாதிரி வர? அதெல்லாம் இல்லை, நீ நார்மலாக ரெடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சகஜம்டி. ஒரு என்னை எப்படி என்னை புகழ்த்து பேசுறது தெரிலடி, விட்டுரு. ஐயா திமிர் குறைதா பாரு. சரி போ அப்படின்னு. ஸோ 2 பேரும் ஜேகேவோட வீட்டுக்கும் வரீங்க. இப்போ தயாங்க வந்துட்டு காலிங் மேலே அமுக்குறான். நாயை பற்றியா என்ன பொறுக்கிட்டு இருக்குன்னு தெரில உள்ள. ஜெயே. அப்போ தயாங்க ஒரு டெக்ஸ்ட் வருது. ஸோ அதை அவன் எடுத்து பார்க்குறான். எது? டேய் மொய் அப்படின்னு காலிங் மேலே அமுக்கிட்டே இருக்கான். ஸோ பட்டுன்னு அப்போது ஜேகேவோட ஒய்ஃப் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ணா உள்ளே வாங்கண்ணா. எங்கே அப்படின்னு வேகமாக உள்ளே போகிறான். ஸோ ஜேகே இருந்துட்டு சோஃபா மேலே அப்படியே 2 காலையும் ஒரு மாதிரி பேன் போட்டு படுத்துட்ருக்கான். ஸோ டோர் பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே நிறைய குட்டி குட்டி பால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே அவன் எடுத்து ஜேகே மேலே தூக்கி போகிறான். அது கரெக்டாக அங்கேயே போய் விழுந்துருது. அவன் பட்டுனை ஏஞ்சி கத்துறான். டேய் என்னடா பண்ணுற? போனா போட்டுமே உனக்கு நான் எடுத்துகிட்டு வந்து தரலான்னு பார்த்தா என்ன மயிர் மாதிரி டிக்ஸ் பண்ணுறேன். என்னை பார்த்தா டோர் டெலிவரி பாய் மாதிரி அவனுக்கு. சாரி மச்சான், ஒரு முக்கியமான வேலையாக இருந்தனா அதான் கவனிக்க முடியல. இருப்படா, நீ இருப்ப. நைட் ஃபுல்லாக நானும் என் பொண்டாட்டி இங்கே இருந்தேன்னா இவன் வேரில் சுப்பிட்டே தூங்க வேண்டியதுதான் மச்சான். அப்படின்னு தான் நீயும் அதே தான் சப்பணுன்றதை மறந்துடாதரா. சர்தான் உன்னையெல்லாம் நட்பாக வச்சுருந்தா அப்படி தான்டா இருக்கணும்ண்ணா. சரி விடு மச்சான், போயிடாத, வா வந்து உட்கார். ஐயோ டேய் பாயசக்காரா, ஒன்றும் நீ கிளிக்க தேவையில்ல, நான் போகிறேன். டே மச்சான்
அப்போ தான் வந்துட்டு வேகமாக திரும்பி அவன் கிட்ட போயிட்டு காலர் பிடிச்சிட்டு என்னடா இப்போ என்ன ஹாப்பி ஜேர்னி மச்சான் போயிட்டு வா, திருந்தவே மாட்டேத நீ பூ அப்படின்ட்டு அவர் மாதிரி சிரிச்சுட்டே வெளில வரான். ஸோ இங்கே நீங்கள் 2 பேரும் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. தயங்க ஒரு மாதிரி உள்ளேருந்து வியர்டாக பார்த்துட்ருக்காங்க 2 பேரையும். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன ஏன் அப்படி பார்க்குற? இல்லை இவ்வளோ பெரிய வீடு காற்று வாங்குது, வெளில நீங்கள் காற்று அடிச்சிட்ருக்கீங்க, சி வெளில நின்று பேசிகிட்டு இருக்கீங்களே அதான் பார்த்தேன்டி. அப்படி பார்த்த மாதிரி இல்லையே, கலாய்க்கிற மாதிரி பார்க்குற. அதுவே இப்போ தான் தெரிதா? உள்ளே போய் பேசுங்களேன். அண்ணா நீங்கள் ஏன் வெளில வரீங்க? வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், சாரி டீ போட்டு தரேன். 18 months தான் ஆகுது. என் தங்கச்சிக்கு எனக்கு என்ன பிடிக்குன்றதே மறந்து போச்சு. ஒருத்தன் என்னடானா எனக்கு கலாச்சிட்டே இருக்கான். உங்கள் வீட்டுக்கு நான் இனிமேல் வந்தேன்னா என்னன்னு கேளுங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நானே என்னன்னு கேட்குறேன். இப்போ வரியா? ஆமாண்டி, நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது, பார்ப்பலாம். அண்ணா 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 அவர் பண்ணதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்? அதை அப்படி தான் விட்டுருங்க, நீங்கள் வாங்க. இல்லை ஆனால் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு திரும்பிக்கிறீங்க. போயிட்டு சண்டே வரேன். ஓகேண்ணா, பாய்டி. பாய். பாய்டி அப்படின்னு 2 பேரும் போகிறீங்க. இப்போ ஜேகேவோட ஒய்ஃப் வந்துட்டு ஜம்புக் வெளில வாங்க, அவங்க போகிறாங்கல்ல, உள்ளே திட்டே அனுப்பிட்டான்டி, நீ உள்ள வாடி. அப்போ தயங்க வந்துட்டு டோர் கிட்டே வந்து உள்ளே அப்படியே எட்டி பார்க்குறான். இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நின்று இருந்தோம். இனிமே இங்கே வந்தேன்னா என்னன்னு கேளு, ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்டா அப்படின்னு எடுத்து நல்லா மறுபடியும் எடுக்கிறான். ஸோ இப்போ ஜேகே வேகமாக ஓடி வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சீன் போடலாம். உலகமே இடிகிற அளவுக்குலாம் சீன் போடக்கூடாதுடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே உங்கள் ஷோல்டரை கை போட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டே வரான். நீங்கள் சைலண்ட்டாகவே வரீங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே எதுவுமே சொல்லாமலே அவனும் வரான். ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் திரும்பி என்னாச்சு, வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு போகணுமா? இல்லை டயர்டாக இருக்குன்னு சொன்னான், காயம் வேறு இருக்குது, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அடிப்பட்ட ஆக்சுவலி ஒரு 3 days ஆகுதுடி. அப்போ 3 days என்கிட்ட நீ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் மவுத்தில் ஹேண்ட் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். போதும் சொன்னால் நீ ஃபீல் பண்ணுவேன், அதான் சொல்ல, புரியுதா? ஆனால் வா போகலாம் அப்படின்னு இந்த சைடு வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன பொறுக்கி சார், பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டோ? மேபி பிரின்சஸ், வாங்க போகலாம். ஐயோடா வாங்க போங்கலாம் வருது. சரி வாடி, கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விட்றான் நபர். சரி அப்படின்னு. ஸோ அவங்க கூட நீங்கள் போகிறீங்க. ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை, ஒரு மாதிரி காற்று வாங்கிட்டு இருக்கு. தயம் யாருமே இல்லை, வேறு எங்கேயோ போகலாம். யாருமே இருக்கக்கூடாதுன்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே புக் பண்ணிட்டு வேறு எங்கேயோ போக சொல்கிறியா? புரியல. இங்கே தாண்டி புக் பண்ணேன், இப்போ இங்கே தானே வரணும். என்ன புக் பண்ணேன்? இவ்வளோ டேஸ் கழிச்சு ஒன்றா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், அதான்டி ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்கள் அப்படியே திரும்பி அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சிரிச்சுட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ரிவர் மாதிரி இருக்கும். ஸோ அது கார்னராக இருக்குது, அந்த சீட்டில் தான் போயிட்டு 2 பேர் உட்காருங்க. ஸோ உட்காந்து நீங்கள் அப்படியே அந்த ரிவர் சைடே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு என்னடி ஆர்டர்லாம் பண்ணலையா? நீயே பண்ண, நீ தானே கூட்டிகிட்டு வந்த, எனக்கு மைண்ட் இல்லையா? சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவனே ஆர்டர் பண்ணுறான். ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வருது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வேகமாக சாப்பிட்லான்னு போகிறீங்க. பட்டுன்னு உங்களுக்கு என்னமோ தோணுது. தயம் என்ன இதை இப்போ சாப்பிட்டா நான் செஞ்ச எல்லாமே நீ எப்போ சாப்பிட்றது? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னது? இல்லை போ, நீ வந்து நான் செஞ்சதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உனக்கு நான் செஞ்சது அவ்வளோ கேவலமாக போச்சு தயம். நான் ஆசையாக உனக்காக செய்யலை, இருந்தாலும் ஆசையாக செஞ்சேன். அதுக்குனாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டியா? நீ எவ்வளோ அழகாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உன்கிட்ட பேச மாட்டேன் ஆரம்பிச்சிட்டா. ஏய் மறந்துட்டேன்டி நான் அதை போய். சரி நீ உருட்டு. சரிடி, இது என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்போ
அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இது எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன், வீட்டுக்கு போயிட்டு அந்த ராமன் ஃபுல்லாக நீ தான் சாப்பிட்றேன். அப்போ தயங்களை பாவமாக பார்க்குறான். நீங்கள் ஒன்று பார்த்து சிரிச்சிட்டு அதான் கரெக்ட், இது ஃபுல்லாக நான் சாப்பிடுவேன், வீட்டுக்கு போயிட்டு அதை மட்டும் நீ சாப்பிட்றேன். எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு கூட நான் செஞ்சு தரேன், அது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது ஃபுல்லாக நீ தான் சாப்பிடணும். சரிடி, சரி சாப்பிட்றேன் நீ, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இது ஃபுல்லாக நீ சாப்பிட்றணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இதை கொஞ்சம் நீ பேலன்ஸ் வச்சாலும் அதை நான் சாப்பிட மாட்டேன்டி அப்படின்னதோ நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிட்டே பார்க்குறீங்க. நிறைய இருக்குது, எல்லாம் நமக்கு பிடிச்சது தான், சாப்பிட்றலாம். இது எல்லாமே எனக்கு பிடிச்சது தான், அதனால நீ நினைக்க வேணாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். ஆமாம் சாப்பிட்றி, நீ சாப்பிட்றி சொல்லும். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அவனும் அப்படியே பக்கன்னு பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகுது, அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியல. அவன் அதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாதிரி சைடாக பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் சொல்லாமல் வேணாமான்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க, பட் உங்களால் முடியல. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, அவன்கிட்ட சொல்லிடலாம். தயம் தயம் இங்கே பாரு. என்னங்க மேடம் சொல்லுங்கள். நீ ராமியன் ஃபுல்லாக சாப்பிட வேணாம், புருஷன் பாவம் காரம், அவனுக்கு அது அந்த ஸ்பைசி அவனுக்கு ஒத்துக்காது, அதனால வேணாம் நீ சாப்பிட வேணாம், இது மட்டும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட முடியல அப்படி நீங்கள் சொன்னதும் என்னமோ எதையோ சாதித்த மாதிரி அந்த சேரில் அப்படியே பேக் சைடு சாஞ்சு மாதிரி கெத்தாக உட்காரான். நீங்கள் ஒரு மாதிரி சரி தாயம் சாரி சாப்பிடு போதுமா, சரி அப்படின்னு அவனும் சாப்பிட்றான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே பெட்ரூம் போயிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. தயம் வந்துட்டு கொஞ்சம் டிவி பார்க்கலான்னு கீழே ஹால்லேயே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஏதோ பார்த்துட்டு செம்மையாக கோவமாயிட்டு கீழே வரீங்க. அவன் அப்படியே க்யூட்டாக டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வேகமாக வந்து அவன் 2 ஹேண்ட்ஸையும் பிளாக் பண்ணி சோஃபாவில் அப்படியே படுக்க வச்சா மேலே படுத்துக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நடி பண்ணுற. இப்போ தான் வீடியோ பார்த்தேன், அந்த சாங் ஆடியோ மட்டும்தான் கேட்டேன். என்ன எம்வி சார் அது? இப்போ தான் பார்த்தியா? ஓ அப்போ அவ்வளோதான், உனக்கு என்ன பிடிக்கல தாயம்? ஜெனி இல்லை ஒலிவியா, இப்போ புதுசாக இவ வேற. யாரு தாயம் அது? அவன் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கான். அவங்க ஃபேஸே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே அவன் லோவர் லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான் சிரிச்சு. அட்டி என்ன பார்க்குற? இப்போல்லாம் பார்க்காத, இப்படி பார்த்தாலாம் மயங்கிட மாட்டேன். என்னது அது? ஓ இவர் வந்து சும்மாலாம் நடிக்க மாட்டார், கிஸ் பண்ணுற சீனை மட்டும்தான் நடிப்பார். ஏய் அப்போல்லாம் அதில் எதுவும் இருக்காதுடி. அப்புறம் என்ன? அந்த பொண்ணு அது அந்த பொண்ணு என்ன சார் அந்த பொண்ணுக்கு? எம்ஏ ஷூட்டிங் அதனால தான் இப்படி பண்ணேன். ஓ மற்ற மெம்பர்ஸ்லாம் எம்ஏ ஷூட் பண்ணல சார்? அவங்க ஷூட் பண்ணுறது போய் பாரு, அப்புறம் சொல்ல மாட்டேன். எனக்கு கேட்கல, ஒன்றும் லேடி. சரி நீ இப்போ உனக்கு என் மேலே பாசமே இல்லை. உனக்கு எப்பயும் எவ்வளோ தான் உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன்ல. ஏன்டி இப்போதான் வந்து இல்லைன்னு கூட சொல்ல மாட்டியா? அப்போ இப்போ தயங்க வந்துட்டு கடுப்பாயிட்டு 2 கையும் தட்டி விட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. என்ன இப்போ நான் கோவமாக இருக்கேன். நீ கோவமாக இருக்கும்போது எனக்கு பனிஷ்மெண்ட் தருவல, இப்போ நான் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், சிவியராக பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன். பனிஷ்மெண்ட்டாடி? ஆமாம் பனிஷ்மெண்ட்டா? ஆமாம் பனிஷ்மெண்ட் தான். நீ சிரிக்காத, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன். நீ சோகமாக இருக்கணும். நான் எப்படி நீ பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு மூஞ்சிலாம் வச்சுருப்பேன், அந்த மாதிரி வச்சுக்கோ. ஆண்டி அப்படி தான் வச்சுருக்கணும், என்ஜாயில் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ மைண்டை மாற்றாத, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன். சரி தான். இனிமேல் இந்த பொண்ணு கூடாச்சும் நீ 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 சும்மா வச்சும் பண்ணி பாரு, அப்போ இருக்கும் உனக்கு
பண்ணி பார்க்கவா நான் அப்படின்னு செம்மையாக கடுப்பாயிட்டு அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி கிஸ் பண்ணல, அவனோட லோவர் லிப்ஸை நல்லா கடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் சிரிச்சிட்டே கம்பெனி தரான். பட் அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். அவன் பண்ணும்போது நீங்கள் அவனை தள்ளி விட்டு தான் கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு உங்களை தள்ளுறதெல்லாம் அசால்ட் மேட்டா. ஸோ தள்ளி விட்டான். என்னடி இப்படி அப்படின்னு அவன் லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறான். ப்ளட் வருது. அப்படியே அவங்க மூஞ்சி பார்க்குறான். வந்துருச்சா ப்ளட்டு? எப்படி என் பனிஷ்மெண்ட்டு? இல்லை எனக்கு புரியல. ப்ளட்டு வர வைக்க பிளான் பண்ணியா இல்லை எனக்கு மூடு வர வைக்க பிளான் பண்ணியா? ஐயோடா சார், உங்களுக்கு ப்ளட்டு வர வைக்க தான் பிளான் பண்ணேன். மூடெல்லாம் வந்தால் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ பட்னா அவங்க 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் தள்ளிட்டு அவங்க மேலே படுத்துட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து நீ வானா வர்றதுக்கும் போனால் போகிறதுக்கும் இது தயாங்கல்லடி டேடி அப்படின்னு அவன் செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஆக்சுவலி நீங்கள் பண்ணதே தான் பண்ணுறான். அவன் உங்களை தள்ளி விட்டான். நீங்கள் அவனை தள்ளிவிட ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே நெக்கிட்லாம் போயிட்டு சக் பண்ணுறான். நீங்கள் அவனை இன்னும் தள்ளி விட்டுன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் அவன் அதே ஃபோர்ஸோடு தான் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறான். இட்ஸ் மை பனிஷ்மெண்ட் டைம் அப்படின்னு அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போகிறான். நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு பிடிச்சிக்கிறீங்க. இதெல்லாம் எந்துடி, நீ கை வச்சு பிடிச்சிக்கிட்டா எடுத்துக்க மாட்டேனா? ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பண்ணும் போல இருக்கு. சும்மா தட்டலாம் இருந்தீங்கன்னா தாங்க மாட்டேன். ஓகேடா, இந்த ஒன்ஷாட் நான் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த வீடியோவாக இருந்தாலும் சீக்கிரமாக போடுறேன். இந்த ஒன்ஷாட்டில் ஸ்டோரி லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது இல்லைன்னு எனக்கே தெரியும். பட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா சாரி. பை பாய், லவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் TKSQ.